ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. யஸ்த்வாத்மரதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தஸ்ச மானவः ஆத்மன்யேவ ச சந்துஷ்டः தஸ்ய காரியம் ந வித்யதே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதுவரை கர்மயோகத்தை நன்றாக உபதேசித்தார். இந்த அத்தியாயம் தொடங்கும் பொழுது 3வது ஸ்லோகத்துல ஒரு கருத்தை கூறினார். அதாவது 2 விதமான வாழ்க்கை முறைகள், ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். இதுவரை கர்மயோகேன யோகினாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். இந்த ஸ்லோகத்திலையும் இனி வரக்கூடிய அடுத்த ஸ்லோகத்திலையும் ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த இங்கு நமக்கு உபதேசிக்கிறார். தூன்னு சொன்னா எஸ் தூன்னு இருக்கு இல்லையா, எஸ்துவாத்மா, அதுல தூ இருக்கிறது. தூ என்றால் மாறாக, யஹ எவனொருவன், ஆத்மரதிஹி, ஆத்மரதிஹினா தன்னில் தான் இன்புற்றிருக்கிறான், அவனுடைய மகிழ்ச்சிக்காக அவன் புறப்பொருள் எதையுமே சார்ந்திருப்பதில்லை. இப்ப இவங்க இருந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், இந்த பொருள் இருந்தாதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும், எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. ஏன்னா நானே ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மா என்பதை இந்த ஞானி புரிந்து கொண்டிருக்கிறார். ஆத்மரதிஹி, ஆத்மரதிஹி ஸ்யாத் ஆத்ம திருப்தஸ்ச மானவஹ. ஆத்ம திருப்தகன தன்னில் தான் நிறைவுற்றிருக்கிறார், திருப்தியோட இருக்கார், முழுமையான திருப்தி, கம்ப்ளைண்ட் ஃப்ரீ. எதை பத்தியும் அவர் எந்த விதமான குறையும் சொல்வதில்லை. ஏன்னா விவகாரத்துல உலகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் வெறும் தோற்றமே என்ற ஞானம் அவருக்கு இருக்கிறது. நானே மெய்ப்பொருள், நான் எங்கும் நீக்கமர நிறைந்தவன் அப்படிங்கிற ஞானம் அவருக்கு இருக்கிறது. யஹ மானவஹ ஆத்மரதிஹி ஏவ ஸ்யாத், தன்னில் தான் இன்புற்று இருக்கிறார். ஆத்ம திருப்தக, ஆத்ம திருப்தனாக இருக்க, அவருக்கு எந்த விதமான குறைகளும், இதை ஒன்னு அடையணும் அப்படிங்கிற எந்த விதமான இச்சையும் அவரிடத்தில் இல்லை. ஆத்மன்யேவ ச சந்துஷ்டக, தனக்குள்ளே அவர் ஆனந்தமாக திருப்தியாக இருக்கிறார். மூணும் வேற வேற சொற்கள். ஆத்மரதிஹி, ஆத்ம திருப்தக, ஆத்மனியேவச்ச சந்துஷ்டக. அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் புறத்தில் எதையும் சார்ந்திருப்பதில்லை. எந்த மனிதரையோ பொருளையோ சூழ்நிலையோ எதையும் தன்னுடைய மகிழ்ச்சியின் பொருட்டு, தன்னுடைய இன்பத்தின் பொருட்டு அவர் எதையுமே சார்ந்திருப்பதில்லை. ஏன் அப்படின்னா, தானே பேரின்ப வடிவம் என்பதை சாஸ்திரங்களின் வாயிலாக குருநாதர் சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். தஸ்ய, அப்படிப்பட்டவருக்கு காரியம்ன வித்யதே, காரியம்னா செய்துதான் ஆக வேண்டும் ஒரு கடமை அவருக்கு இல்லை. இது மிக அழகான ஒரு விஷயம். உலகத்துல நம்ம எல்லாருமே கடமைகள் இருக்குன்னு நினைக்கிறோம். சாகர வரைக்கும் கடமை இருக்குன்னு நினைக்கிறோம். சாஸ்திரம் எவ்வளவு அழகாக நமக்கு கடமைகளை விதிக்கின்றது. ஒரு நேரத்துல நமக்கு மனப்பக்குவம், அதாவது கடமைகளை எதற்காக செய்யறோங்கிற அறிவு ரொம்ப முக்கியம். கர்மயோகத்துல பகவான் என்ன சொன்னார்னா, நாம செயல் புரியாமல் இருந்தால் மனம் கெட்டு போகும், செயலையும் செய்தால் பந்தத்தில் மாட்டிக்கொள்வோம். இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்தோம். செயலை யோகமாக செய்தால், அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல், பலனில் ஆசை இல்லாமல், மன தூய்மையின் பொருட்டு இறை வழிபாட்டு உணர்வுடன் நாம் செயல் புரிந்தால் அது கர்ம யோகம் ஆகிறது. அந்த கர்ம யோகம் என்ன பண்ணும்னா, நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும். மனசுல இருக்கிற பேராசை, பெருங்கோபம், பொறாமை, இது போன்ற அழுக்குகள் நீங்கும். மனம் பக்குவம் அடையும், மனம் உரிய தகுதிகளை பெறும். அப்போ வேதாந்தம் கற்பதற்குரிய சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படிங்கறதுலாம் எப்படி வரும்னா, கர்மயோகத்தினாலதான் வரும். செயல் செய்தால்தான் நம்ம மன தூய்மை பெற முடியும். இதுல 2வது கருத்துக்கு இடம் இல்லை. இங்க பேசப்படுற ஞானி யாருன்னா, இதை விட அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கார். அவர் குருமுகமாக சாஸ்திரங்களை நன்றாக கற்று சிரவணம் செய்திருக்கிறார். நன்றாக மனனம் எனப்படும் சாதனையை செய்து சந்தேகங்களை நீக்கி கொண்டிருக்கிறார். நிறைய வருடங்கள், டிகேட்ஸ் டுகெதர் இந்த சாஸ்திரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நிறைய நேரம் இந்த சாஸ்திர கருத்துக்களை உள்வாங்குகிறார், சிந்திக்கிறார், இதை பற்றி எழும் ஐயங்களுக்கு விடை காண்கிறார். அப்புறம் இதை தியானிக்கிறார். நிதித்தியாசனமும் செய்த ஒருவர் எப்படி இருப்பார்னா, அவருக்கு இந்த செயல், அவருக்கு சாஸ்திரமே செயலை விதிப்பதில்லை. கிருத்தகிருத்தியன் அப்படின்னு பேரு, பின்னாடி வரும் 4வது அத்தியாயம். கிருத்தகிருத்தியா அப்படின்னா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். அவனுமே லைஃப்ல செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறமும் செய்யணும் இனிமே பகவான் சொல்லுவார். அதாவது அப்படிப்பட்ட ஞானிகளையும் செயல் புரியுமாறு பகவான் வேண்டுகோள் விடுப்பார். அது பின்னாடி வரும்.
ஆனா சாஸ்திரத்தோடைய கோணத்துல உனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து மலை உச்சிக்கு ஏறுறோம் அப்படின்னு சொன்னா கையில கம்பு எடுத்துட்டு ஏறுவோம். ஏறினதுக்கு அப்புறம் நமக்கு கம்பு தேவையில்லை. அது மாதிரி இந்த செயலை பற்றி கொண்டு மன தூய்மை பெற்று உரிய தகுதிகளை பெற்று வேதாந்தத்தை கற்று ஞானத்தை பெற்ற பிறகு கர்மம் தேவையில்லை. அவருக்கு வந்து தஸ்ய காரியம் ந வித்யத்தை. யார் சொல்கிறார்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். வேத ரிஷிகளின் பிரதிநிதியாக, உபனிஷதங்களின் சாரமாக கீதை நமக்கு சொல்கிறது. அவருக்கு தஸ்ய காரியம் ந வித்யதே, அவருக்கு செயல் செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு எந்த விதமான கட்டாயமான ஒரு கடமையும் இல்லை. இந்த கடமைகளை முறையாக துறக்கிறது தானே சந்நியாசம். இந்த சந்நியாசத்தை பற்றி நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நியஸ் என்றால் விடுதல், சந்நியாசம் என்றால் நன்றாக விடுதல். எதை விடுதல்னா பற்றை விடுதல், நான் உடல் என்ற அபிமானத்தை விடுதல், என்னுடையது அப்படிங்கிற விஷயத்தை விடுதல். ஐடியலா துறவிக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் கூட இருக்காது. துறவு என்பது 2 விதமாக நம்முடைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பலவிதமான கோணங்கள் இருந்தாலும் முக்கியமாக விவிதிஷா சந்நியாசம் அப்படின்னு சொன்னா, இந்த சாஸ்திரத்தை நன்றாக உள்வாங்குவதற்காக கற்பதற்காக சந்நியாசம் மேற்கொள்வது விவிதிஷா சந்நியாசம். ஒருத்தருக்கு நல்ல பக்குவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அவருடைய மனம் அதிலேயே போய் சோக் ஆகும். அப்ப வாழ்க்கையில அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் அவர் வந்து அந்த துறவரம் மேற்கொள்வார். இன்னொன்னு என்னன்னா வித்வத் சந்நியாசம்னா இந்த உண்மையை அறிந்து கொண்ட பிறகு துறவரம் ஏற்றல். துறவரம் ஏற்று இந்த ஞானத்திலேயே நிலைச்சிருப்பாங்க. எப்படினாலும் சந்நியாசம்னு சொன்னா சாஸ்திர கருத்துக்கள்ல மனதை வைத்திருத்தலுக்கு தான் சந்நியாசமே. சந்நியாசம் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவார் சுவாமிஜி. எல்லா நேரமும் இன்னைக்கு கூட நிறைய சாதுக்களை நாங்க பார்க்கிறோம். 7-8 மணி நேரம் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்தையே கற்று நிதித்தியாசனம் செய்து மனதை இதிலேயே வைத்து வேறு எந்த விதமான உலக விவகாரங்களிலும் ஈடுபடாமல் அப்படி இருக்கிறது ரொம்ப உயர்ந்த விஷயம். அவங்களால சொசைட்டிக்கு என்ன நல்லதுன்னு கேட்கக்கூடாது. அவங்களாலதான் பரம பிரயோஜனம். அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்முடைய உண்மையான இயல்பை உணர்ந்தவர்கள் நம்முடைய உண்மையான இயல்பை நமக்கு உணர்த்துவார்கள். அவங்களுக்கு வந்து நான் பரம்பொருள் அப்படிங்கிற உண்மை நன்றாக விளங்கி இருக்கிறது. நமக்கும் அதை அவர்களால் சாஸ்திரத்தின் துணை கொண்டு விளக்க முடியும். அது வந்து சொல்லணும்னா சும்மா பார்த்து படிக்கிற விஷயம் அல்ல. அதை உள்வாங்கி அதன் மயமாக இருந்து சொல்லும் பொழுதுதான் வந்து ஒரு ஆச்சாரியத்துவம் இருக்கும். இது ரொம்ப நான் சொல்றது வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். அவருக்கு என்ன வேலைன்னு தஸ்ய காரியம்னு வித்தியத்தைன்னா அவருக்கு என்று அவர் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் கட்டளையிட முடியாது. அவருக்கு எந்த விதமான டியூட்டிஸும் கிடையாது. இந்த துறவுல கூட சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்வார். எதை துறப்பார்கள் அப்படின்னு சொன்னா சடங்குகள், கடமைகள் இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டாம். துறவிக்கு வந்து தனியா வந்து ஜபங்கள் கூட ஓங்கார ஜபம், அந்த மாதிரி நிதித்தியாசனம் அவங்களுடைய இதெல்லாமே ரொம்ப வேற மாதிரி இருக்கும். துறவிகளுடைய சாதனைகள் புறத்துல செய்யக்கூடிய சடங்குகளா இருக்காது, நிறைய தியானங்களாக இருக்கும். 4 விஷயங்கள் 4 அம்சங்கள் இருக்கு இந்த அறம் அப்படின்னு சொல்லும் போது. அதாவது சடங்குகள், கடமைகள், பண்புகள், பாவனைகள், ரிச்சுவல்ஸ், டியூட்டிஸ், வேல்யூஸ், ஆட்டிடியூட்ஸ். அவங்க எதை துறக்கிறாங்கன்னா சடங்குகளை துறக்கிறார்கள். மேலான மெய்ப்பொருளை உணரும் பொருட்டு அல்லது உணர்ந்த மெய்ப்பொருளை தியானம் செய்யும் பொருட்டு சடங்குகளையும் கடமைகளையும் துறக்கிறார்கள். துறவு என்பது சாஸ்திர பூர்வமாக அதுவே ஒரு ரிச்சுவல். துறவரம் மேற்கொள்வது என்பதே ஒரு சடங்கு. அந்த சடங்கை செஞ்சா அதுக்கப்புறம் சடங்கு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆத்ம ஸ்ரார்த்தம் அவங்களுக்கே அவங்க ஸ்ரார்த்தம் பண்ணிப்பாங்க. உங்க பித்திருக்களுக்கெல்லாம் திருப்தி செஞ்சு அதை நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அதெல்லாம் செஞ்சுட்டாங்க, உங்க பேரெல்லாம் மாத்தியாச்சு, எல்லாம் இது பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. சடங்குகளும் கிடையாது, கடமைகளும் கிடையாது. அவர்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அதனால அவங்க அதர்மம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்க அமைதியா தியானம் செய்து கொண்டு யாராவது கேட்கிறவங்களுக்கு சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து கொண்டு அமைதியாக இருப்பார்கள். ஆனா எதை விட மாட்டாங்கன்னா பண்புகளையும் பாவனைகளும் எப்போதும் கடைபிடிப்பார்கள். சமூகத்துல வந்து உயர்ந்த பண்புகள் அவர்கள்ட்ட, ஏன்னா இவ்வளவு நாளா கர்மயோகம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால மனசுல உயர்ந்த பண்புகளும் பாவனைகளும் இருக்கும். அது எப்பொழுதுமே அவங்க கூட வாழ்நாளின் இறுதி வரை தொடரும். ஆக இதுதான் ரொம்ப அழகான விஷயம். தஸ்ய காரியம் ந வித்யதே. அவருக்கு வந்து எந்த விதமான கடமைகளும் செயல்களும் இல்லை. அவர் செயல்களோட பலனை அவர் அடைஞ்சிட்டார். செயலுடைய பர்பஸ் அவருக்கு கிடைத்து விட்டது. மிக அழகான ஸ்லோகம். தொடர்ந்து இந்த கருத்தை நாளையும் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.